பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 18:8 அடியேன் வாசிக்கிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நியாயாதிபதியாக சீக்கிரத்தில் வந்து நாம் படுகிற எல்லா உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில், நம்மை சுற்றி அநியாயங்களுக்கு மத்தியில் தேவனே எனக்கு நியாயம் செய்யுங்க என்று நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ, போராடுகிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு நியாயம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய விஷயத்தில் அப்படின்னு நம்ம மேற்கொண்டு பார்த்தோம்னா, இந்த வேத வசனத்தை சொல்லுது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் வந்து நியாயம் செய்கிறேன் என்று சொல்கிறார். டெய்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். டெய்லி போராடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். இரவும் பகலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் 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 என்று போராடும்போது நிச்சயமாய் அவர் இறங்கி நமக்கு பலனளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் அன்னாள் என்ற ஒரு சகோதரியை பார்க்கிறோம். அவர் தினந்தோறும் தேவ சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில் அழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே எனக்கு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே என்று போராடி அவர் இரவும் பகலும் போராடி தேவ சமூகத்தில் மன அழுத்தத்தோட, வேதனையோட, அவமானங்களோடு அவர் தொடர்ந்து கடந்து போகும்போது கர்த்தராகிய தேவன் அவளை தொட்டு அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து கர்த்தர் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவன் வந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்தாலும் அவர் நிச்சயமாய் அவர் நியாயம் செய்ய இறங்கி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் லூக்காலேயே நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவே ஒரு ஓமை சொல்லுகிறார். இந்த வேளையில் ஒரு ஏழை விதவை தன்னுடைய நியாயத்துக்காக ஒரு அநீதியான ஒரு மனுஷன் பணத்தை வாங்கிக்கிட்டு நியாயம் செய்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் நிற்கிறான். தினந்தோறும் போய் எஜமானே எனக்கு எப்படியாகிலும் இந்த காரியத்தில் நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தம்முடைய விஷயத்தை குறித்து இரவும் பகலும் போய் பேசுகிறார். அப்போது அந்த அநீதியானவன் யோசிக்கிறான், என்ன தினந்தோறும் இந்த பொம்பளை வந்து நம்மளை வந்து தொல்லை கொடுக்குறாளே, இவளை எப்படியாவது நம்ம வந்து நாளைக்கு அனுப்பிடணும், நியாயம் செய்து எதையாவது ஒன்று பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறான். அப்படி நினச்சி அவளுக்கு நியாயம் செய்து அனுப்புகிறான். இதை தான் கிறிஸ்து வந்து நமக்கு மேற்கோள் காண்பிக்கிறார். ஒரு அநீதியானவனே வந்து நியாயம் செய்யணும்னு நினைக்கும் போது இரவும் பகலும் நீங்கள் மாறி மாறி கூப்பிட்டு என்னை வந்து எதிர்நோக்கிறீங்களே, ஆண்டவரே இந்த விஷயத்தில் முடிங்க ஆண்டவரே, எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வீடு வாங்கின ஆண்டவரே, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு வேலையை முடிக்கணும் ஏசப்பா, கர்த்தாவே திருமண காரியத்தை நடத்தணும் ஆண்டவரே அப்பான்ட்டு ஒவ்வொரு காரியத்துக்காக போராடி ஒரு தாய்மார்களாகட்டும், பிள்ளைகளாகட்டும், மாணவர்களாகட்டும், எதை நோக்கி நீங்கள் தினந்தோறும் போராடி கொண்டு கண்ணீரோடு கூட ஆண்டவரே எனக்காக செய்யுங்கன்னு சொல்லிட்டு புலம்புகிறீங்களோ, உங்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் நிச்சயமாய் செய்வார். ஏற்ற நேரத்தில் நீங்கள் எல்லாம் சவதரிக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். அந்த ஏழை விதவை எவ்வளோ எதிர்பார்ப்போடு அந்த மனுஷனோடு போராடி இருப்பான். ஆனால் அந்த மனுஷன் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, அவன் செவி கொடுக்காமே இருந்தான். செவி கொடுக்காத போது அந்த அம்மாவுக்கு ஒரு சோறு வந்திருக்கும்ல, இத்தனை நாள் வரும், இந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாரு, எதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு ஏழை விதவை, நமக்கு ஒன்றும் இல்லை, சரி விட்டுடலாம் அப்படின்னு இல்லை. அந்த அம்மா விடாமுயற்சியா தொடர்ந்து அவங்களுக்கு கடந்து வராங்க. கடந்து வந்து அந்த எஜமான் கிட்ட போராடும் போது அந்த அநீதியானவன் இறங்கி வந்து ஒரு நியாயத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஜெபங்களை பார்க்கிறார். உங்கள் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். உங்களுக்காக நீங்கள் போராடுகிற அந்த போராட்டத்துக்காக அவர் விழித்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் சீக்கிரமாய் கடந்து வருவார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இருங்க. தொடர்ந்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதுதான் லூக்கா 18:1 சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் எப்பொழுதும் உண்டு. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்க முடியாது வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. போராட்டமான வாழ்க்கை, எத்தனையோ தோல்விகள் ஆண்டவரே, யாரோ ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஆண்டவரே மன குழப்பத்தில் இந்த வேளையில் யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே, இவர்களுக்காக நீர் சீக்கிரமாய் நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அநீதியான தேவன் அல்ல, நீதியான தேவன். நீர் இறங்கி வந்து நியாயம் செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஏழை விதவையுடைய வாழ்க்கையில நியாயம் செய்தது போல, ராஜா அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தது போல, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்தருளும்படியாய் மன்றாடி ஜெபிக்கிற ராஜா, எவ்வளவு நாள் ஆண்டவரை ஏங்கி நின்று ஆண்டவரை போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவரே நீர் செய்வீர் என்று எதிர்பார்த்து உண்மையே காத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருடைய விண்ணப்பத்தையும் நிறைவேற்றும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, வியாதியோடு யாராகிலும் இந்த வேளையில் போராடிக்கிட்டு இருந்தா, எல்லா ஜோரம், தலைவலி ஆண்டவரே அப்பா, பலவீனம், சோர்வு, பயம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். பூரண சுகத்தையும்
ஆரோக்கியத்தையும் கர்த்தாவினர் அதிகமாய் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை மாத்திரம் இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.